சுரேஷ் கிளம்புவதை பார்த்து நண்பர்கள் 6 பேரும் திகைத்து நின்றார்கள். இருந்தாலும் வீட்டிற்கு அருகிலே என்பதால் இவர்களும் வீடுகளை நோக்கி விரைந்தார்கள். அர்ச்சனா தன் வீட்டில் வந்து அம்மாவிடம் கேட்டாள். சுரேஷ் ஏமா இன்னைக்கு பார்க்கிலிருந்து அவசர அவசரமாக கிளம்பி போயிட்டான்? எனக்கு என்னம்மா தெரியும்? உங்க கூட தானே அவன் வந்திருந்தான். ஏன் இன்னைக்கு அவன் பூங்காவுக்கு வரலையா? கேட்டார் அம்மா. வந்தான்மா, ஆனா எதுவும் பேசுறதுக்குள்ளேயே அவசர அவசரமாக கிளம்பி போயிட்டான், சொன்னாள் அர்ச்சனா. என்னன்னு தெரியலையே அர்ச்சனா, எதுவாக இருந்தாலும் போன் பண்ணி கேட்டுடுவோம் என்ற அம்மா சுரேஷின் அம்மாவுக்கு போன் பண்ணினார். அங்கே போனை எடுத்த சுரேஷின் அம்மா போனில் அர்ச்சனாவின் அம்மா என்பதை தெரிந்து கொண்டார். சொல்லுங்க அர்ச்சனாவின் அம்மா. ஏன்? அது என்னன்னா, சுரேஷ் இன்னைக்கு பார்க்கில் இருந்து எதுவும் பேசாம போனதால பிள்ளைங்க எல்லோரும் வருத்தமா இருக்காங்க. இன்னைக்கு சுரேஷோட அப்பா ஆபீஸில் இருந்து வீட்டில் வந்ததும் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. என்னது, மயக்கம் போட்டு விழுந்துட்டாரா? பயப்படாதீங்க அர்ச்சனாவின் அம்மா, இப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாதான் இருக்காரு. நான் தான் சுரேஷை விஷயத்தை சொல்லி கூப்பிட்டேன். அவனும் அப்பாவுக்கு என்னவோன்னு தெரியாம பயந்து போய் யார்கிட்டையும் சொல்லாம சீக்கிரமா அங்கிருந்து வந்திருப்பான். புரியுது, இப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லையே? இல்லை, அவர் நல்லாதான் இருக்காரு என்று சுரேஷின் அம்மா சொல்ல அர்ச்சனாவின் அம்மாவின் பதட்டம் லேசாக குறைந்தது. மறுநாள் வழக்கம் போல சுரேஷை சந்தித்தாள் அர்ச்சனா. நேற்றைக்கு நாங்க உண்மையிலே பயந்து போயிட்டோம் சுரேஷ், என்றாள் அர்ச்சனா. நானும் தான். திடீர்னு அம்மா அப்பா மயக்கம் போட்டு விழுந்துட்டாருன்னதும் நானும் பயந்து போயிட்டேன். அப்போ என்ன பண்றதுன்னு தெரியல, அதான் உங்ககிட்ட கூட சொல்லாம போயிட்டேன். சரி சுரேஷ், அதை விடு. இப்ப அப்பா நல்லா இருக்காரு தானே? ஆமா, நல்லா இருக்காரு. இன்னைக்கு நீ ஸ்கூலுக்கு போகலையா? சுரேஷை பார்த்து கேட்டாள் அர்ச்சனா. ஆமா, போகணும். அடுத்த வாரம் டெஸ்ட் தொடங்க போகுது இல்லையா அர்ச்சனா? ஆமா சுரேஷ், ஒரு வருடம் போனதே தெரியல. அர்ச்சனா, டெஸ்ட் முடிஞ்ச மறுநாளே நாம பாட்டி வீட்டுக்கு போக போறோம். ஆமா சுரேஷ், நாங்க ஓகே தான். அப்பா அம்மா கிட்ட கேட்டாச்சு. அப்படின்னா கிளம்புறது மட்டும்தான் தாமதம். ஆமா சுரேஷ். கண்ணன் ரஞ்சித் எல்லோரும் வீட்டுல கேட்டுட்டாங்களா? கேட்டான் சுரேஷ். ஆமா, எல்லோருடைய வீட்டிலையும் சம்மதிச்சுட்டாங்க. நாம 7 பேருமா ஜாலியா போயிட்டு வந்துடலாம், என்றாள் அர்ச்சனா. போயிட்டு சீக்கிரமா வந்துடலாம், ஆனா அங்கே பார்ப்பதற்கு நிறைய இடங்கள் இருக்கிறது. அப்படியா? வியப்புடன் அவனை பார்த்து கேட்டாள் அர்ச்சனா. அப்போ எப்படியும் 1 வாரம் ஆகும் போல? ஆமா, எல்லோரும் வீட்டுல சொல்லிடுங்க, என்றான் சுரேஷ். அன்று மாலை கண்ணனின் வீட்டில் தங்கை காவியா அழுது கொண்டிருந்தாள். காவியா, எதுக்குமா அழுற? அம்மா புரியாமல் கேட்டார். அண்ணன் என்னை அடிக்கிறான்மா என அழுது கொண்டே சொன்னாள் காவியா. நீ எதுக்குடா கண்ணா அவளை அடிக்கிற? அவளும் எங்கூட வர்றாளாம். எங்கே என
அம்மா கேட்டார். சுரேஷோட பாட்டி வீட்டுக்கு. ஏன் நீ போகலையா? கண்ணனை பார்த்து கேட்டார் அம்மா. நான் போறேன்மா என்றான் கண்ணன். அப்போ அவளும் வரட்டும்டா. அவ வேறு எங்கே போயிருக்கா? அங்கே வந்தாவது கொஞ்சம் இடங்களை பார்த்துட்டு வரட்டுமே. வரட்டும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா பஸ்ல வாந்தி எடுப்பாளே. அதெல்லாம் இல்லடா. நேரமே சின்ன வயசுல தான் அப்படி. பஸ்ல ஏறினாலே அவளுக்கு வாந்தி வந்துடும். இப்ப அதெல்லாம் போச்சு. ஏன் சென்ற வாரம் கூட பெரியம்மா மகளோட திருமணத்திற்கு திருநெல்வேலிக்கு போயிருந்தோமே. அப்போ அவ வாந்தி எடுத்தாளா? இல்லையே. அப்போ எதுக்குடா நீ பயப்படுற? அவளையும் கூட்டிட்டு போ. சரிம்மா, அவளும் வரட்டும் என்றான் கண்ணன். இனிமேலாவது அழுகையை நிறுத்து காவியா. அதான் உன்னையும் கூட்டிட்டு போறதா அண்ணன் சொல்லியாச்சேம்மா. அம்மா சொன்னதும் தன் கண்களிலிருந்து வடிந்து கொண்டிருந்த கண்ணீரை துடைத்தாள் காவியா. மறுநாள் காலையில் தன் வீட்டு முற்றத்தில் நின்ற செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருந்தார் சுரேஷின் அம்மா. சுரேஷ் எதையோ நினைத்து நினைத்து சிந்தனையில் ஆழ்ந்து கொண்டிருந்தான். என்ன சுரேஷ், நீ எதையோ யோசித்துக் கொண்டிருக்கிற போல? அம்மா கேட்டார். ஆமாமா, இந்த பள்ளிக்கூட விடுமுறையில நாங்க நம்ம பாட்டி வீட்டுக்கு போக போறோம்ல. ஆமா, அதுக்கு இப்ப என்னடா? அதுக்கு ஒன்றும் இல்லையம்மா. ஆனா பஸ்ல போகலாமா இல்ல ரயில்ல போகலாமான்னு யோசிச்சு கொண்டிருந்தேன். இப்ப நீயே சொல்லுமா, எதுல போகலாம்? பஸ்ல போறதுதான் நல்லது. அதான் பிள்ளைங்களுக்கெல்லாம் ஜாலியா இருக்கும். ஏன்னா சாலையோர கடைகள், புது புது இடங்கள் எல்லாவற்றையும் பார்த்தவாறே ஜாலியா செல்லலாமே. ஆமாமா, நானும் அப்படித்தான் நினைத்தேன். அம்மாவும் பிள்ளையும் எதை பற்றி பேசிட்டு நிக்கிறீங்க என்றவாறு அறையிலிருந்து வெளியே வந்தார் சுரேஷின் அப்பா. அது ஒண்ணும் இல்லைங்க. இந்த விடுமுறையில பிள்ளைங்க என்னோட அம்மா வீட்டுக்கு போக போறாங்கல்ல, அதை பற்றி பேசிட்டு இருந்தோம். சரி, என்னைக்கு கிளம்புறீங்க? அப்பா கேட்டார். கடைசி டெஸ்ட் முடிஞ்ச மறுநாளை கிளம்ப போறோம். போறதெல்லாம் சரி, அங்கே காட்டு பகுதிக்கெல்லாம் போயிடாதீங்க, சரியா? காடா? அப்பாவை பார்த்து புரியாமல் புருவத்தை உயர்த்தினான் சுரேஷ். ஆமாப்பா, அங்கே பெரிய காடு, மலை, குகை எல்லாம் இருக்கு என்றார் அம்மா. அங்கே பெரிய மலை, குகை எல்லாம் இருக்கா? இதெல்லாம் நான் பாட்டி வீட்டுக்கு போன போது பார்த்ததில்லையே. அது அங்கிருந்து கொஞ்சம் தூரத்துல இருக்கு என்றார் அம்மா. அந்த காட்டுல தான் மரணமலைன்னு ஒரு மலை இருக்காம், அப்பா சொல்ல. என்னது, அந்த காட்டுக்குள்ள மரணமலை இருக்கா என்றவாறு திகைத்து நின்றான் சுரேஷ்.